பாட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன மக்களே, சாப்பாடு போட்டு தாத்தா சாப்பிட்டியா? பாட்டி சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காண்டி தான் வந்தேன். என்னம்மா சொல்லு. அது வந்து நான் இப்போ சொன்னா நீங்க என் மேல கோபப்பட மாட்டீங்களா? அது நீ சொல்லதை பொறுத்து இருக்கு. பாட்டி நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் இன்னைக்கு காலையில இங்க வந்தேன். நம்ம ஜனனி இருக்கல்ல. ஆமா இருக்கா, அவளுக்கு என்னவா? பாட்டி எல்லாரும் இங்க நிக்கவல்ல, அவ மட்டும் அந்த வீட்டுல தனியா இருக்கா. நான் அவளையும் போய் கூப்பிட்டு வரட்டா? இந்த விஷயம் சிந்துக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, ஆடி பிடிதான் ஆடி. அதெல்லாம் ஒன்றும் ஆட மாட்டாவ. நான் ஏற்கனவே சிந்துவத்துக்கிட்ட பேசிட்டேன். எது பேசிட்டியா? அவ எதுவுமே சொல்லலையே என்ன? திட்டதான் செஞ்சாவ. அப்படியே ஜனனியை கூட்டு வந்தாலும் பேச மாட்டாவ, அவ்வளவுதானே. மற்றபடி நாங்கெல்லாம் பேசுவோம். கூட்டு வந்தா நீங்க பேசுவீங்களா? அது எனக்கு தெரியாது, ஆனா அவ மேல எனக்கு கோவம் இருக்கதான் செய்யி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, பாவம் அவ அங்க தனியா இருக்கா. அவளுக்கு ஒழுங்கா சமையல் கூட பண்ண தெரியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா பாட்டி, அதனால அவளையும் இங்கே கூட்டு வந்தனா நம்ம எல்லாரும் கூட பேசி எடுத்து ஜாலியா இருப்பாளா. நீங்க மட்டும் ஊன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ஓடி போய் கூட்டு வந்துருவேன். எதுனாலும் சிந்து கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. எனக்கு ஜனனி நீங்களும் வேற கிடையாது. நீங்க எல்லாரும் எப்படியோ அப்படித்தான் அவளும் எனக்கு. என்ன யாரும் மன்னிக்க முடியாத ஒரு தப்பை பண்ணிட்டா. அதுக்கு நீ இவ்வளவு நாள் அப்படியே இருக்குது. அந்த பிள்ளை தனியா இருக்கிறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சிந்து இங்க நிக்க வரைக்கும் எனக்கு தனியா எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்க சரின்னு சொல்லிட்டா சிந்துவத்தை எதுவும் சொல்ல மாட்டாவ. ஏலை நீ அவளை கூட்டு வந்து கடைசி அவ இங்க இருந்து நந்தினியும் கூப்பிட்டு போயிட்டா நான் என்ன செய்யுதுக்கு? அவ வீட்டுக்காரவே இல்லைன்னு இங்க வந்து நிக்கவ. அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டாவ. அதுக்குதான் தாத்தா இருக்காங்களா, தாத்தா எது சொன்னாலும் சிந்துவத்தை கேட்கும். நீ ஏதோ நல்லா பேசியா மைண்ட மாத்துக்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? பாட்டி நான் போய் ஜனனியை கூப்பிட்டு வரேன்னு ப்ளீஸ் பாட்டி. எல்லாருக்கும் கூட அவளும் ஜாலியா இருப்பாலாம். பாட்டி யோசிக்காத பாட்டி, சரின்னு சொல்லு. இப்போ என்ன பண்ணதுக்கு? இந்த பையன் வர இப்படி பேசிட்டு இருக்கானே. அவளும் அங்கே தனியாக தான் இருப்பா. ஆனால் கூட்டிகிட்டு வந்தா சிந்து செல்வி ராணி எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ராணினாலும் பிரச்சனை இல்லை, சொன்னா புரிஞ்சுக்கிடுவா. சிந்துக்கும் செல்விக்கும் சரியான கோவம் வரும். அந்த பிள்ளைங்க கூட்டு வந்து திருப்பி ஏதாச்சும் சொல்லி பிரச்சனை ஏறுமோன்னு பயமா இருக்கு. பாட்டி சொல்லுங்க பாட்டி. ஐயா நீ அவளை கூட்டு வந்து இங்க இருக்கிறவங்கள அவளை ஏதாவது சொல்லிட்டானா அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாமே. இதுல யோசிக்க என்ன இருக்கு? உங்களோட தாத்தாவோட வீடு, நீங்க வந்து கூட்டுவான்னு சொன்னா நான் கூட்டிட்டு வருவேன். இதுக்கு எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணுமா எப்படி? ஆமா வாங்கிதானே ஆகணும். சரி இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. என்ன இந்த பையன்? சரி அப்ப ஏதாச்சும் பண்ணு, போய் கூட்டிட்டு வா. பாட்டி நிஜமாவா? அப்போ நான் அவகிட்ட போய் சொல்லுவேன், பாட்டி ஒன்னும் கூட்டு வர சொல்லிச்சு அப்படின்ட்டு. அப்புறம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசாம இருக்குது, அப்புறம் கோவப்படுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவளே என் பாட்டி தான். நீங்க எல்லாம் எப்படியோ அந்த மாதிரி தான் அவளே எனக்கு. அதனால அவ பண்ண தப்ப நான் அப்படியே மன்னிச்சுட்டேன்னு கிடையாது. சில நேரம் பார்த்தது கோவம் வரும், ஏசி விட்டாலும் ஏசி விடுவேன். ஆனா அதுக்கப்புறம் பேசிடுவேன். பாட்டினா பாட்டி தான். பாட்டி எப்படியாச்சும் போயிட்டு அத்தங்கிட்டையும் பேசி கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கலாம்ல. அதுக்குள்ளே நான் ஜனனியை கூட்டு வந்துருவேன். பேசி பாக்கே 3 வரை சேர்ந்து என்கிட்ட சொல்லன்னு விடாம இருந்தா சரிதான். நீங்க போய் பேசி பாருங்க, நீங்க பேசினா புரிஞ்சுக்கிடுவாங்க. வேணா உங்க சப்போர்ட்டுக்கு தாத்தாவையும் கூப்பிட்டுடுங்க. சரி சரி போ, போய் கூட்டிட்டு வா. கறி சாப்பாடெல்லாம் சூடா இருக்கு, சாப்பிட்டு போறியா? வேண்டாம் வேண்டாம், ஜனனி வரட்டும், நாங்க சேர்ந்து சாப்பிட்டுக்கோம். சரி மக்களே, அப்ப போய் கூட்டு வா. பிள்ளைங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தாலே போதும். நம்ம தான் இப்படி இருக்கோம். சரி தெரிஞ்சோ தெரியாமே ஒரு தப்பு பண்ணிட்டு கோவம் வரதான் செய்யுது. ஆனா என்ன பண்ணதுக்கு? பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு ஒற்றுமையா இருக்க. எப்பவும் இதே மாதிரி பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும். யாருக்கு எதனால ஆதி வந்து நிப்பான்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துட்டு. சரி இவைய கிட்டயுமே சொல்லுவோம். இந்த பிள்ளைங்க கிட்டையும் பேசி பார்ப்போம், என்ன நடக்குதோ என்னமோ. வர இடத்துல வச்சு பார்த்துக்கிடலாம். என்ன இந்த ஆடி ரெடி ஆகி வெளியே வந்து நின்று டோர்லாம் லாக் பண்ணிட்டுன்னு சொன்னா இன்னும் ஆளே காணதிக்கல. எங்க போனானே தெரியல, எங்க போக போறோன்னு தெரியல. நீ எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறதுக்கோ? பூ வேணுமா பூ வேணுமா, மல்லிப்பூ 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 மல்லிப்பூ. எம்மாடி மல்லிப்பூ வாங்கிக்கிறியா? 1/4 கிலோ 50 ரூபாய் வாங்கிக்கிறியா? நல்ல மனமா இருக்கும் பாத்துக்க. எனக்கு பூவே கட்ட தெரியாதுமா. கட்டின பூவும் வச்சிருக்கேன், முளம் 30 ரூபாய். இல்லம்மா எனக்கு பூ வேண்டாம். எம்மாடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பொண்ணு பூ வேண்டான்னு சொல்லக்கூடாது. இல்லம்மா என்கிட்ட காசே இல்ல. இவ்வளோ பெரிய வீட்டுல இருக்க, காசு இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல நாங்க வாடகைக்கு தான் இருக்கோம், இது ஒண்ணு சொந்த வீடு கிடையாது. என்னம்மா நீ காலையில இருந்து வியாபாரமே ஆகல, நீயாவது பூ வாங்குவேன்னு நினைச்சேன். சத்தியமா என்கிட்ட காசு இல்லம்மா, இருந்திருந்தா நான் வாங்கியிருப்பேன். சரி கல்யாணமான பொண்ணு பூ வர வேண்டாங்கிற, கொடுக்காம போகிறதுக்கு எனக்கு மனசும் இல்லை. சரி உனக்கு கொஞ்சோண்டு கட்டின பூ எடுத்து தரேன், நீ தலையில வச்சுக்கோ. எங்கேயும் வெளியே போகிறதுக்கு கிளம்பி நிற்கியோ? ஆமாம்மா வெளியே போதான் கிளம்பி நிற்கேன். சரி சரி இரு, உனக்கு கொஞ்சம் பூ எடுத்து தரேன், நான் அப்புறமா வரும்போது காசு கொடு. இல்லைம்மா எனக்கு வேண்டாம். அட என்னம்மா நீ காலையில இருந்து வியாபாரம் ஆகல, உன்னை பார்த்த உடனே மகாலட்சுமி மாதிரி இருக்க. அதான் உனக்கு கொஞ்சம் பூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் ஆகுதான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். என்னாச்சு ஜனனி? ஆதி எங்க ஆதி போன? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க போறதுக்காண்டி என்ன ரெடியாக சொன்னேன்? அதெல்லாம் இருக்கு சொல்லுங்க. இவங்க வேற என்கிட்ட பூ வாங்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க, என் கையில காசே இல்ல. அம்மா பூ எவ்வளவு முளம்? முளம் 30 ரூபாய்.
ஆதி எனக்கு பூவெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வைக்க மாட்டேன். ஜனனி நம்ம இப்போ ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போறோம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, கொஞ்சம் பூவெல்லாம் வைக்கலாம், ஒன்றும் தப்பில்ல. என்னடா நீயும் பூமரங்கள் மாதிரி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அப்படிதான் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அம்மா நீங்க ஒரு முழம் பூ எடுத்து கொடுங்க. சரி தம்பி. எம்மடி இந்தா தலையில வச்சுக்கோ. ஜனனி வாங்கி வச்சுக்கோ. தம்பி ஒரு முழமும் கூட கொஞ்சம் வச்சிருக்கேன், இருந்தாலும் நீங்க 30 ரூபாய் தாங்க போதும். அம்மா இந்தாங்க வாங்கிக்கணுங்க. சரியா, ரொம்ப நன்றி. பூ பூ மல்லிப்பூ. யாதி என்னெல்லாம் இது? இவ்வளவு பூவே நம்ம மண்டையில வச்சுட்டு சுத்தணுமா? உனக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோத்தையும் வை, மிச்சத்தை வந்து கொண்டு வா, அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிடலாம். எங்கெல்லாம் அது போறோம்? போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. வா வண்டியில ஏறு. ஏறிட்டியா? போமா. ஏறிட்டேன், போவோம். கொஞ்ச நேரம் படுத்து உறங்குவோம். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் படுத்து உறங்கினாதான் நல்லா இருக்கு. காலு கையெல்லாம் என்ன போல வலி. ஏ அம்மா குறுக்கி என்ன வலி வலிக்கு. காலையிலே எந்திரிச்சு காப்பியை போட்டு சோத்த பொங்கி எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பதுக்குள்ள போதும்னு ஆகு. எல்லாரும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்குன்னு போனா கூட காலையிலே என் வேலை முடிச்சிடும். வீட்லயே கிடந்தனா என்ன தொல்லை. எல்லாரும் சேர்ந்துருந்து சாப்பிடுவாங்களா? அதுவும் கிடையாது. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொருத்தங்களா வந்து எம்மா பசிக்கு சோத்தப்போடுன்னு சொல்ல வேண்டியது. எல்லாத்துக்கும் சோத்தையும் கொடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்மா சரி கொஞ்ச நேரம் அப்படியே படுப்போம். இப்படி படுத்தா அந்த பக்கம் திரும்ப முடியல, அப்படி படுத்தா இந்த பக்கம் திரும்ப முடியல. எங்கதான் வலிக்குன்னு தெரிய மாட்டேக்கு. உடம்பு பூரா வலியா இருக்கு. என்ன இந்த வசந்தி அக்கா இப்படி கடந்து வரைஞ்சு கிடக்கா? ஏ வசந்தி அக்கா எந்திரிங்க. ஏ அம்மா எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கு. என்ன சின்ன பொண்ணு இப்படி வந்து கூப்பிடுக்க? இன்னாடி பயந்துட்டேன் தெரியுமா? நல்லா உறங்கிட்டு கிடந்த மாட்டுக்க. நீ இப்படி வந்து கூப்பிட்டா பயப்பட மாட்டாங்களா? ஏக்கா சாரிக்கா, நான் உனக்கு எப்பவுமே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், ஃபோனையே எடுக்க மாட்டேங்க. போனா ஏன் போனை எங்க வச்சேன்னு தெரியலையே. போனே இந்த சியானா இருக்குல்ல, எம்மா கேம் விளையாடுறதுக்கு போனை தானே வாங்கிட்டு போனா, இன்னும் கொண்டு தரல. சரி அது கிடக்குது. ஏக்கா நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? நாளைக்கு கார்த்திகை தீபம்லாம். ஆமா சின்ன பொண்ணு. அதனால நாங்க விளக்கு வாங்குறதுக்கு போறோம். அப்படியே வரும்போது அந்த தோட்டத்துல இருந்து திரளியறையும் பறிச்சுட்டு வரணும். ஐயா ஆமா, எனக்கும் விளக்கு எல்லாம் உடஞ்சு போச்சு. இந்த வாட்டி நல்ல புது விளக்கா வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீங்க கிளம்பிட்டீங்களோ? ஆமாக்கா, ராணியக்காலும் இல்லை. ராணியக்கா நாளைக்கு தான் வருவா. பிள்ளை இருக்கு அவங்க அம்மா வீட்டில் இருந்து காலையில தான் வருவாங்க. அம்மா 2 பேரும் தான் போகணும். மாதிரி போகும்போது அப்படியே உமா கிட்டையும் கேட்டு போகணும். லட்சுமி அக்காலையும் ஃபோன் பண்ணியிருக்கேன், வாரேன்னு சொல்லியிருக்காவ. அப்படியா? சரி இரு, ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்திருக்கேன். சரிக்கா, இங்கே ஜங்ஷனில் இருக்கக்கூடிய கடையில் தான் அந்த ரோட்டுக்கிட்ட இந்த விளக்கெல்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்களாம். அதில் போய் விளக்க வாங்கிட்டு வரும்போது லட்சுமி அக்கா தோட்டத்தில் போய் திரளியலையும் பறிச்சுட்டு வந்துருவோம். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா உனக்கு மாவு எதுவும் திருக்கி கொடுக்கணுமா? இல்லைன்னா அதெல்லாம் அப்பவே திருச்சி வாங்கி வச்சுட்டேன். சரி அப்போ நான் போய் உமாட்ட கேட்டுட்டு வரேன், அவளுக்கு ஏதாச்சும் வாங்கணுமான்னு. திரளியலையும் தேவைப்படும்ல, அவகிட்ட சொல்லிட்டு வரேன், நாங்கள் பறிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு. சரி சின்ன பொண்ணு, நான் பைசா எடுத்துட்டு வரேன். சரிக்கா சீக்கிரம் வாங்க. இப்போ என்ன பண்ணதுக்கு? இவியல்கிட்ட போய் விளக்கு வாங்குறதுக்கு காசு கேட்கணுமே. மனுஷன் கேட்டால் தரவும் மாட்டாரு. இந்த பணத்தை கேட்டே நம்ம மரியாதையெல்லாம் நம்மளே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்காகவாச்சும் ஏதாவது வேலைக்கு போகணும். சரி ஒரு 100 ரூபாயா கேட்டு பார்ப்போம். 5-6 விளக்காவது வாங்கிட்டு வருவோம் வெளியே வைக்கிறதுக்காச்சும். ஏமா சாயந்தரம் போல பஸ்ல போறோமா நாங்க? ஏன் மக்களே கூட ஒரு நாள் நின்றுட்டு போலாம். அது இல்லம்மா, கார்த்திகை தீபம்ல போயிட்டு வீடு வாசல்லாம் மொழி போடணும். கார்த்திகை தீபத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும். வெளியே போயிட்டு எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அரிசி திரிக்க கொடுக்கணும். எம்பிட்டு வேலை கிடக்கு. ஆமாம்மா, நீங்களும் வேணா எங்க கூட வாங்க. ஏக்கா நீ வாக்கா, கார்த்திகை தீபம் தானே, கோயிலுக்குலாம் போகலாம். வேண்டாம் செல்வி, நான் ஊருக்கு வரல. யாருக்கு பயந்துக்கா நீ இப்படி இங்கேயே இருக்க? எவ்வளோ நாள் அம்மா வீட்லயே நிற்ப? எங்க வீட்லயும் கொஞ்சம் வந்து நிக்கலாம்ல. ஏம்மா நீயும் வாமா, அப்ப அக்காவும் வரும். இது கார்த்திகை தீபம்னு சொல்லிக்கலாம். அப்ப இங்கே விளக்கேத்தாண்டாமா? ஏக்கா அப்ப நீயாவது வாக்கா, போயிட்டு வருவோம். அப்புறம் நீ போகும்போது எனக்கு தோணுச்சுன்னா வாரேன், இல்லைன்னா நீங்க போயிட்டு வாங்க. யார் ஃபோன் அடிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஹலோ, என்ன சின்ன பண்ணே சொல்லு. ராணிக்கா உங்க அம்மா வீட்ல இருந்து நீங்க எப்போ வருவீங்க? சாயந்தரம் போல வந்துடும் சின்ன பண்ணே. ஏன் என்னாச்சு? இக்கா நானும் வசந்தி அக்காவும் லட்சுமி அக்காவும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வாங்க போறோம். உங்களுக்கு விளக்கு எதுவும் வாங்கணுமா? ஆமா சின்ன பண்ணி, எனக்கு 5-6 விளக்கு வாங்கணும். இக்கா நாங்க இப்பதான் போக போறோம். நீங்க வரும்போது லேட் ஆகும்ல, நாங்களே உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடட்டா? மாறி திரளிய வைக்கிறதுக்கு இலையும் பறிக்கணும். அதுவும் நம்ம லட்சுமி அக்கா தோட்டத்துல தான் நிக்கி. நாங்க போய் வாங்கிட்டு வரும்போது அப்படியே பறிச்சுட்டு வந்துருவோம்.
இது எனக்கு விளக்கு தான் வாங்கணும். திரளியில எங்க அம்மா தோட்டத்திலே நிக்கி இங்க நிக்கி. நான் இங்க வரும்போதே பறிச்சிட்டு வந்துருவேன். இக்கா அப்போ உங்களுக்கு விளக்கு மட்டும் வாங்கிட்டு வரட்டா? எவ்வளோ விளக்கு வேணும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு கொஞ்சம் நிறைய விளக்கு தான் வாங்கணும். இந்த போன வருஷம் உள்ள விளக்கு கவர்ல கட்டி மேல போடன்னு சொன்னோம்ல, இந்த பிள்ளை தூக்கி எரிஞ்சாலும் 5,000 விளக்கு உடஞ்சு போச்சு. அதான் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் இப்ப இங்க எல்லாம் நிக்கி என்ன செய்துக்கு? சரி அப்ப நீ வாங்கிட்டு வரேன்னா வாங்கிட்டு வா, நான் வந்ததும் உனக்கு பைசா தந்துடுறேன். இது ராணி என்னம்மா? இது இங்கே முக்கில் ஒரு கடை இருக்கு, ஒரு அம்மா அங்கே விளக்கு வித்துட்டு இருக்கும், நிறைய விளக்குலாம் இருக்கும், நல்லா இருக்கும் பத்துக்க, டிசைன் டிசைனா. அவங்கள்ட்ட வாங்க சொல்லி ராணி, நம்ம இங்கே போய் வாங்கிக்கிடலாம் சாயந்தரம் போல. பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் பத்துக்க, இங்கே போகும்போது அப்படியே வாங்கிட்டு போலாம்ல. அப்படியே இங்கே விளக்கு உண்டோ? ஆமா நல்ல விளக்கா இருக்கும் பத்துக்க, நல்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு டிசைன் டிசைனா வச்சிருப்பாவே. இதெல்லாம் வாங்கிட்டு போ, அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வர சொல்லு. திரளியிலே நம்ம தோட்டத்தில் நிக்கல பறிச்சிடலாம். சரிம்மா அப்ப நான் சொல்லேன். சின்ன பொண்ணு ஏக்கா சொல்லுங்க. சின்ன பொண்ணு, எங்க அம்மா சொல்லுதாவ இங்க பக்கத்துல ஒரு கடை உண்டு போல இருக்கு, அங்கே விளக்குலாம் நல்ல விலை குறைவா இருக்கும், நல்ல டிசைன் டிசைனா இருக்கும், இங்க இருந்தே நீ வாங்கிட்டு போயேன் அப்படின்னு சொல்லுதாவ. ஏக்கா அப்படியா? அப்போ உங்களுக்கு விளக்கு வேண்டாமா? ஆமா சின்ன பொண்ணே, நான் இங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். வரும்போது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்கான். பஸ் ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரமா போனோம்னா விளக்குலாம் வாங்கிடலாம். ஆமா சரி, நீ உமாட்ட மட்டும் கேட்டுக்க, அவளுக்கு விளக்கு வாங்கணுமா இல்ல திரளியில எது வேணுமான்னு கேட்டுக்க. உமாட்ட நான் கேட்டுட்டேம்க்கா, விளக்குலாம் நிறைய இருக்கான், திரளியெல்லாம் மட்டும் வேணும் அப்படின்னா நாங்கள் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாக்கா சரி சரி வச்சிரட்டா. 4 முடி எங்கே போச்சு? எவ்வளோ நேரமாக உள்ளேயே மேக்கப் செஞ்சுட்டு கிடக்கும். எவ்வளவு நேரம்க்கா? ரெடி ஆயிட்ட போமா. சரி சரி. ஏக்கா போறேன், ஏறிட்டீங்களா? சரி போ சின்ன பொண்ணே. சின்ன பொண்ணு உமாட்ட கேட்கல. அதெல்லாம் நான் ஃபோன் அடிச்சு கேட்டுட்டேன், அவளுக்கு விளக்கு வேண்டாமா, அந்த திரளியெல்லாம் மட்டும் போதுமா. அப்படியா? சரி சரி. என்ன இந்த பையன் ஆதி ஜனனியை கூட்டிட்டு வரேன்னா இன்னும் காணதுக்கு இல்லையே? வந்த உடனே என்ன கலவரெல்லாம் நடக்க போதோ, நான் பாட்டுக்கு கூட்டிடுவான்னு சொல்லிட்டேன். நான் ஆளே காணக்கில்ல. ஏதோ பைக்கு சத்தம் கேட்க மாதிரி இருக்கு. இவன் தானே என்னமோ. ஐயே ஆமா, நான் கூட்டிட்டு வந்துட்டானே. ஆதி எனக்கு பயமா இருக்குல்ல, எங்க அம்மா என்ன அடிச்சு விடுவாங்க. நான் இருக்கும்போது உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாவ, பேசாம இரு. பாட்டி